மக்கள் தொகை அதிகரிக்கிறதாலையும் வாகனத்தோட பெருக்கத்தாலையும் போக்குவரத்து நெரிசலால மெட்ராஸ் மாதிரியே திருச்சியும் தினம் தினம் சிக்கி திணறி வருது. என்னதான் திருச்சி சிட்டிக்குள்ள சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு 2 பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் திருச்சியோட போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது இன்னும் முழுசா தீர்ந்த மாதிரி இல்ல. இந்த போக்குவரத்து நெரிசலால வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் இப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் சரியான நேரத்துக்கு அவங்க விரும்பின இடத்துக்கு போக முடியல. இத கருத்துல கொண்டு நம்ம தமிழ்நாடு அரசு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற பஞ்சப்பூர் பகுதியில புதுசா ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுக்கான நிதியும் ஒதுக்கி இருந்தாங்க. புதுசா கட்டப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவுல நவீன வசதிகளோட கட்டப்பட்டு அதுக்கான வேலைகள் அப்படின்றது ரொம்ப ஜரூரா நடந்துட்டு இருக்கு. இங்க புதுசா கட்டப்பட்டு வர நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே நேரத்துல 404 பஸ்கள் நிப்பாட்டிக்கலாங்க. இது மட்டும் இல்லாம 60 டவுன் பஸ் நிறுத்தவும், 70 கடைகள் கட்டவும், 556 கார்களும், 1125 பைக்ஸும், 350 ஆட்டோக்களும் நிறுத்துறதுக்கான பிரம்மாண்ட இடத்தோட இந்த புது பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ஏசி வசதி ஏற்படுத்தவும், சீனியர் சிட்டிசன்களோட நலன் கருதி எஸ்கலேட்டர்ஸ், லிப்ட் இதெல்லாம் அமைச்சா என்ன அப்படின்னு அமைச்சர் KN நேரு அதிகாரிகளுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இதை கேட்ட அதிகாரிகளும் சூப்பரா செஞ்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லவும் அதுக்கான வேலைகள் அப்படின்றது இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது பத்தி நாம திருச்சி மாநகராட்சி தரப்புல விசாரிச்சப்போ பஞ்சப்பூர் ஒருங்கிணைஞ்ச பஸ் ஸ்டாண்ட்ல அதிக பயணிகள் பயன்படுத்துற பகுதியான இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா சுமார் 11,000 சதுர மீட்டர் பகுதியில 17 கோடி ரூபாய் செலவுல ஃபுல்லா குழுன்னு ஏசி வசதி செய்ய திட்டமிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கட்டப்பட்டு இருக்கிற இந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் போறதுக்கு 2 எஸ்கலேட்டர், 15 பேர் ஒரே நேரத்துல போகிற மாதிரி 3 லிப்ட் இதுவும் அமைக்க திட்டமிட்டு இருக்கோம். இதுக்கான விரிவான திட்ட அறிக்கை அப்படின்றது தயாரிக்கப்பட்டு நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப அனுமதிக்காக நகராட்சி நிர்வாக இயக்குனர் அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கு. அரசு ஒப்புதல் அளிச்ச உடனே பணிகள் அப்படின்றது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.